கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் தான் சொல்ல போகிறோம். 12 ராசிகளுக்குமே உண்டான சுக்கிர பெயர்ச்சி பலன் தான். அது வருகின்ற 26/7/2025 ஆகஸ்ட் மாதம் 20/8/2025 வரைக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருப்பார். இந்த தடவை ஒரு 25 நாள் இருக்கார். இது வரைக்கும் ரிஷபராசியில் இருந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக சுக்கிரன் தான் நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளுமே செஞ்சு கொடுக்கக்கூடியவர். சுகபோக வாழ்க்கைக்கு சுக்கிரன் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட சுக்கிரன் இது நாள் வரைக்கும் ரிஷபராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து அவரும் சந்தோஷமாக இருந்து மக்களுக்கும் சந்தோஷமான வரத்தையும் அருளையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது சுக்கிரன் அடுத்த ராசியாகிய மிதுன ராசிக்கு செல்கிறார். மிதுன ராசிக்குரியவர் புதன். சுக்கிரனுக்கும் புதனுக்கும் ஒற்றுமை ஓரளவுக்கு தான் உண்டு. பெருசாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா புதன் விஷ்ணுடைய அம்சம், சுக்கிரன் லக்ஷ்மியோட அம்சம். அதனாலும் இருந்தாலும் ஏன் அப்படி சொன்னேன்னா, அந்த மிதுன ராசியிலே குரு பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த தேவகுருவான குரு பகவானுடன் அசுர குருவான இந்த சுக்கிரன் போய் சேருகிறார். நல்லா கேட்டுங்க, குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாது, பார்வையும் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் குரு கொடுப்பதை சுக்கிரன் தடுப்பார், சுக்கிரன் கொடுப்பதை குரு தடுப்பார். இது வழி வழியாக வரக்கூடிய ஒரு விஷயம். ஜோதிடத்தில் மிகப்பெரியமான விதியாக சொல்லப்பட்டது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2 கட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒன்று வரும், ஒன்று மூடும். ஒன்று கதவு திறக்கும், ஒரு கதவு மூடும். இப்படி தான் நடக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பயிற்சி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர்களுடைய பார்வை பலன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வச்சும் நல்லது நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 12 ராசிக்கு இப்போ நான் பலன் சொல்ல போகிறேன். பொதுவான பலன் பார்க்கும்பொழுது, இப்போது உள்ள நேரங்காலம் பார்க்கும்போது பொதுவாகவே எல்லா கிரகங்களுமே ராகு கேதுவோடைய பிடியில் மாட்டின்று. வக்ரம் பெற்ற சனி ராகுவோடைய அமர்ந்திருக்கார், கும்பராசியில் அமர்ந்துட்டார். செவ்வாயோட கேது அமர்ந்துட்டார். இது நடுவில் தான் எல்லா கிரகமும் இருக்குது. எந்தெந்த கிரகங்கள் சேரக்கூடாதோ அந்தந்த கிரகங்கள் தான் சேர்ந்துருக்கு. ராகுவும் சனியும் சேரக்கூடாது, செவ்வாயும் கேதுவும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வரப்போகுது. இருந்தாலும் எல்லாருக்குமே பரிகாரம் உண்டு, இறை வழிபாடு உண்டு, தான தர்மங்கள் உண்டு. அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே நீங்கள் வெளியே வந்துடலாம். இப்போ இதனால் என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல சுக்கிரன் குருவோடு சேரும்போது என்ன நடக்கும்னா, குருவால் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே மட்டுப்படும், தட்டுப்படும், கிடைக்காமல் போகும், தாமதமாகும். ஒரு படிப்பு படிக்கணும்னா தாமதமாகும். ஒரு கல்வி நிலையத்தில் சேரணும்னா சீட்டு கிடைக்காம கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தவங்க திடீர்னு நிறுத்திடுவாங்க கொடுக்காம. ஃபைனான்ஸில் கேட்டால் கிடைக்காது, கடன் கேட்டால் கிடைக்காது. இதுதான் மாதிரி நடக்கும். அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க, தள்ளி தள்ளி போயின்னே இருக்கும். பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் அதெல்லாம் வாங்க பார்ப்பீங்க, துணிமணிகள் வாங்க பார்ப்பீங்க, அதெல்லாமே தள்ளி போகும். சுகபோகமான வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வாங்கணும்னு நினைப்போம், ஆனால் தள்ளி தள்ளி போயிடும். ஏனென்றால் இந்த சுக்கிரனுக்கு அம்சத்துக்குரியதும் குரு அம்சத்துக்குரியதும் மாறி மாறி இருவரில் ஒருவர் தடுத்து விடுவார். இது நடக்கும். அடுத்ததாக ராகுவும் சனியும் சேர்ந்திருக்கப்படியால் ஒரு கத்திரிக்கோள் என்ன செய்யுமோ அதை செய்யும், கட் பண்ணி விடுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோள்ன்றது கட் பண்ணுறதுன்னு. அப்போது வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு இருக்கும். அதை தவிர்த்து கட் பண்ணி விட்டுடும், காணாமல் போயிட வச்சிடும். ஒரு சுபகாரியம் நடக்கும்னு நினைப்போம், அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு இடத்துல உதவி கேட்டிருப்போம், அது தரேன்னு சொல்லுவாங்க, பண்ணுறேன்னு வாங்க, அப்புறம் தள்ளி போயிடும். இப்படி தான் இந்த ராகு சனியால் செய்யப்படுது. செவ்வாயும் கேதும் சேர்ந்திருக்கும் போது என்ன தெரியுமா, மிக மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த பதிவில், காவல்துறைக்கு கெட்ட பேர் வந்துன்னே இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செவ்வாய் கிரகம் என்றது என்ன, காவல்துறைக்கும் இராணுவத்துறைக்கும் உரிய கிரகம் செவ்வாய் கிரகம். அப்பேற்பட்ட கிரகம் கேதுவோடு சேர்ந்தால் கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரம். அப்போ கேது, அந்த கெடுக்கக்கூடிய கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருக்கு இல்லையா, அதுவும் சிம்மத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா, சூரியன் வீட்டில். அப்போது கண்டிப்பாக இதில் அரசாங்கத்திற்காருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். காவல்துறை செய்யும் தவறுகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்கக்கூடிய நிலை வரும்.
இப்போ அப்படி தானே ஏற்பட்டிருக்கு. அது உண்மைதான். அது இந்த ஜாதகப்படி கிரகப்படி தான் நடந்திருக்கு. அப்போது மோசமான பின்விளைவுகள் ஏற்படும். அப்போ தவறான உறவுகள், காவல்துறைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தடுமாற்றத்தோடையும் தடையாகவும் பின்விளைவுகளோடையும் பிரச்சனையாகவுமே தான் இருக்க போகுது. அதனால் இது பொது பலன் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் உஷாராக கேட்டு நடக்கணும். அடுத்ததாக இப்போ நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம் 12 ராசிகளுக்கும். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த சுக்கிர பயிற்சி பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 11ஆம் இடம் என்ன? லாபஸ்தானம். இருந்தாலும் அந்த லாபஸ்தானத்திலே ஏற்கனவே குரு இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருந்தார். குரு 11 இருந்தாலே நல்ல விஷயம் தானே. பொதுவாக எந்த கிரகம் 11ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்லதான் செய்யும். அப்படி தான் குரு இப்போ இதனால் வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டார். திடீர்னு ஒரு முட்டுக்கட்டை, திடீர்னு ஒரு தடங்கள், திடீர்னு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் குருவோட போய் சேர்ந்ததுனால தான், இந்த சுக்கிர பயிற்சியில். அப்போ இந்த சுக்கிரன் போய் அந்த குருவோடு சேரும்போது 11ஆம் இடத்துல உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்திருந்த பண உதவிகள், பொருள் உதவிகள், பெரிய மனிதர்கள் தொடர்பு, அவங்க மூலிமா நல்ல விஷயம் நடக்கிறது, மூத்த சகோதரர் மூலிமா உதவி வசதி கிடச்சிட்டு வந்தது, அக்கா அண்ணன் சொல்லுவாங்க இல்லையா, கூட பிறந்த அக்கா அண்ணன் தான் இல்லை, ஒன்று விட்ட அக்கா அண்ணன் கூட சொல்லலாம். உங்களாலுமே அந்த உதவிகள் கிடைச்சிருந்தது எல்லாமே தொடர்ந்து வந்திருந்த எல்லாமே இப்போ பிரேக்கப் ஆகிடும். ஏனென்றால் சுக்கிரன் குருவோடு போய் சேர்ந்தனால கண்டிப்பாக தடுத்துருவார். அது எவ்வளோ பெரிய கஷ்டம். திடீர்னு ஒரு வருமானம் வந்துட்டு இருந்து, ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு வேலையில் ஒருத்தர் இருந்துட்டுருக்காரு, நல்ல சம்பளம், கை நிறைய சம்பாதிக்கிறார், குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கார், குழந்தைங்களுக்கு கல்வி செலவு எல்லாமே நடப்படியாக இருக்குது, மனைவிக்கு தேவை, எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கை தான். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால், அவர் உடல்நலம் சரியில்லையா இருந்தாலும் சரி, இல்லை அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை வந்து அவர் மேலே வீண் பழியை போட்டு வேலையை விட்டு நிப்பாட்டுறான்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கஷ்டம். தொடர்ந்து வருமானம் வந்துக்கிட்டே இருந்த ஒரு இடத்துல வரலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் எப்போயும் அனுபவிட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுவேன். அந்த வகையில் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட பலன் தான் இப்போ உங்களுக்கு இந்த சிம்மராசிக்கு இப்போ நடக்க போகுது. அதுக்கு தான் உஷாராக முன்னாடியே சுக்கிர பயிற்சி ஆகிறதுக்குள்ளே நீங்கள் உஷாராக இருக்கணும்னு சொல்கிறது. அப்போது முன்னாடியே அந்த உதவியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். யார்கிட்ட உதவி கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டு வச்சுக்கணும். அந்த காலகட்டங்களில் கேட்கும்போது தான் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போது ரொம்ப கவனமாக இருந்து செய்யணும். உங்கள் செயல் சிந்தனை எல்லாமே ஒரே நோக்கத்தோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அடுத்தது அந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடத்துலேருந்து அந்த வரக்கூடிய எல்லாமே கட் பண்ணி விட்டதுனால அவருடைய பார்வை விழுற இடம் பார்க்கலாம். அப்போ அவர் பார்வை விழும் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் இடமாக அமையுது. 5ஆம் இடம்னா என்ன? பூர்வ புண்ணியம், நினைச்சது சாதிக்கிறது, புத்திர பாக்கியம், புத்திரக வழி, இதெல்லாமே சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அப்போது 5ஆம் இடம் கண்டிப்பாக நல்லது செய்யும். நீங்கள் நினச்ச எண்ணத்தை பழிக்க செய்கிறது, உங்களால் முடியலைன்னா உங்கள் குழந்தைங்க மூலிமா ஏதோ ஒரு உருவத்தில் உதவிகளோ பண உதவியோ ஏதோ வரும். இல்லைப்பா உங்கள் பசங்களை பார்த்தேன், அவங்களுக்காக கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில். நான் உனக்கு கொடுக்கலப்பா, உங்கள் பசங்களை கஷ்டப்படுறத பார்த்தேன், அதனால கொடுக்குறேன் அப்படின்னும். அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படி தான் நடக்கும். இல்லைப்பா உங்கள் ஒய்ஃபு பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய முகத்துக்காக பார்த்து நான் கொடுக்குறேன், இப்படி தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கு. அது மாதிரி தான் நடக்கும். இப்போ அடுத்ததாக பயணங்கள் நிறைய அலைச்சல் திருச்சலாக இருக்கும். கடைசியில் முடிவு சுகமாக இருக்கும். கஷ்டப்பட்டு நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும். இந்த சுக்கிர பயிற்சி காலத்தில் பிரயாணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஏதோ ஒரு பிரயாணத்தில் ஒரு முடிவில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். சிம்மராசிக்காரன் பெரும்பாலும் நட்பு உறவுலாம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தனிச்சு தான் இருப்பாங்க, தனிமை தான் விரும்பியிருப்பாங்க. எல்லோருடைய மிங்கில் அவர்
ஒரு டைப் அவங்க கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற போது நம்மக்கிட்ட இருக்கிற தொடர்பு மூலிமா உள்ள கான்டாக்டில் உள்ளவங்க, தொடர்பில் உள்ளவங்க, அவங்களோட கொஞ்சம் பழகிக்கலாம். வேறு வழி இல்லை. உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் முடியணும்னா நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ நீங்கள் அவங்களோட அதிகமாக தொடர்பு வச்சுக்கலாம். அவங்களுக்கு உண்மையான தேவையான உடல் உழைப்பு கொடுக்கலாம், உதவி செய்யலாம், அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆஹா, நம்மளுக்கு கூட மாட உதவியாக இருக்கார், நம்மளுக்கு சைட் சப்போர்ட்டாக இருக்கார், எல்லா விஷயத்துலேயும் கூட வந்து போகிறாரு, அப்போ கண்டிப்பாக அவருக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு அவங்க மனசுலேயே அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்பட்டு உங்களுக்கு நல்லது செய்வாங்க. இப்படி தான் நடக்கும். அதுதான் இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்க போகுது. இதெல்லாமே சுக்கர பயிற்சியால் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் முன்னுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்கள போட்டோ வச்சு வழிபடலாம். அது இல்லாமல் அவங்க நினைவிடம் இருக்கு இல்லையா, அங்கே போய் வழிபடலாம். புண்ணிய ஸ்தலம் சென்று அங்கே வழிபடலாம். நீர்நிலைகள்னு சொல்கிறாங்க தான். இல்லை எதுவுமே கிடைக்கல, வீட்டு பக்கத்தில் கோயிலில் குளம் இருக்கா, அங்கே குளக்கரையில் போய் உட்காந்து வழிபடலாம். பெரும்பாலும் நீர்நிலைகளில் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், அவர்கள் நினைவாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் பண்ணணும். எப்போ ஒரு கிரகங்கள் சரியில்லைன்ற போது நல்லா கேட்டுங்க, கிரகங்கள் சரியில்லாத பொழுது நம்முடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக வேணும். இறைசக்தியோட ஆசீர்வாதம் வேணும். கிரகங்கள் நல்லா இருந்தால் மற்ற எல்லாமே தேடி வந்துடும். கிரகங்கள் சரியில்லாத போது நம்ம அடுத்த ஒரு ஆப்ஷன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்ம முன்னோருடைய நம்ம வழிபாடை வச்சுக்கணும், அதிகப்படுத்திக்கணும். அதுதான் உண்மை. எது எப்படி இருந்தாலும் குலதெய்வ வழிபாடை விட்டுறக்கூடாது. கஷ்டமான நேரத்தில் குலதெய்வ வழிபாடு தான் கை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்மராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி சூரியனுடைய அம்சம் சிவன் தான் சொல்ல போகிறாங்க. அப்போ எல்லாம் உள்ள அந்த சிவபெருமானை வழிபட்டு வரலாம். பழமையான சிவன் கோயில் போயிட்டு வரலாம். அக்னித்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரலாம். அது இல்லாமல் சக்தியோடு சேர்ந்த சிவன் அர்த்தநாரீஸ்வரர் அங்கே போயிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தாயார் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், எல்லாமே பண்ணலாம். பெரும்பாலும் பெண் தெய்வங்களை இந்த காலகட்டத்தில் வழிபடணும். சுக்கிர பயிற்சிக்கு அதுதானே கரெக்டாக இருக்கும். அப்போது பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். விரதம் இருக்கலாம், செவ்வாய் வெளியில் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வரணும். இறை நாமாக்களை சொல்லி வர வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. கலியுகத்தில் என்ன சொல்கிறாங்க? பக்தியால் தான் இறைவனை சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தனால உங்களுக்கு நல்லா நடக்கும். சாதுக்களுக்கு நீங்கள் நிறைய தானதனம் பண்ணணும். துறவிகள், சாதுக்கள், இல்லற சன்னியாசி, இப்போலாம் நிறைய இல்லற சன்னியாசி ஆகிடுறாங்க. ஏன்னா குடும்பத்தை கல்யாணம் குடும்பத்தில் இப்போலாம் தாங்க முடியல அவங்களாம். அந்த காலத்து மக்கள்லாம் நல்ல குணங்களாக இருந்தாங்க, நல்லா தாங்கினாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க. கடைசி காலத்தில் தான் அவங்க ஒரு சில சன்னியாசம் வாங்கி போனாங்க. இப்போலாம் வந்து பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிட்டாங்கனாலே டைவர்ஸ் ஆகிடும். கொஞ்ச நாள் வெறுப்பாக இருப்பாங்க, திருப்பி கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உடனே சன்னியாசம் வாங்கி போயிடுவாங்க. ஆகக்கூடி பார்க்கும்போது இப்போது இல்லற சன்னியாசிகள் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரலாம். நிறைய தானம், அவங்களுக்கு தேவையான உதவிகள், பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, உணவு, உடை, இது மாதிரிலாம் பண்ணலாம். சில பேர் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருப்பாங்க. அங்கே எங்கேயா போய் சேர்த்து விடலாம். இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் கொஞ்சம் ஏதாவது கட்டி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். பெரும்பாலும் இந்த திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து அன்னதானம் நிறைய இடத்துல கொடுத்துட்டு வராங்க. நான் சொன்ன விஷயங்களுமே அங்கே நடக்குது. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் சுக்கிரனுடைய இருக்கும் இடத்துடைய பலனும் பார்வை பலனும் சொல்லியிருக்கேன். கவனமாக கேட்டு நடந்துட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்குன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய,
பணம், பொன், பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.